அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருப்பியோ நமகம். கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ஒரு முறை இந்த கிறிஸ்துவ மத தலைவர் போப் அவர்கள் அப்பொழுது இருந்த போப் பெரிவா வாழ்ந்த நாளில் 1964 அந்த டைமில் நினைக்கிறேன். அப்போது இருந்த போப் ஆண்டவர் இந்தியாவுக்கு வரார். அவர் வரும்பொழுது சில இந்து மத அமைப்புகள் அவருக்கு இந்த கருப்பு கொடி காமிக்கிறது அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கான். இந்த செய்தி பெரிவா காதுக்கு வருது. உடனே பெரிவா என்ன பண்ணாலாம், பிடிஐ இருக்கு இல்லையா, ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறான். மடத்தின் சார்பாக பெரிவா செய்தி அனுப்புகிறான். இந்த செய்தியை வெளியிடுங்கோங்கிறான். என்னென்னா, நமக்கு ஒரு மத நல்லிணக்கம் வேணும், எல்லா ஜனங்களுக்கும் சகிப்புத்தன்மை வேணும். அவர் ஒரு மத தலைவர், அவரை கௌரவமாக வரவழைச்சு அவரை கௌரவமாக அனுப்பி வைக்கணும். இந்த மாதிரி எதுவும் இந்த கருப்பு கொடி காமிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லோருக்கும் ஒரு சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்னு பெரிவா செய்தி அனுப்பி அந்த செய்தியை ஒளிபரப்பி அதன் மூலமாக நிறைய இந்து அமைப்புகள் அந்த ஒரு கருப்பு கொடி காமிக்கணுங்கிற அந்த ஐடியாவை விட்டு அவர் நல்லபடியாக போப்பு நல்லபடியாக அவர் கிளம்பி போகிறதுக்கு பெரிவாளுடைய செய்தி வெறும் உதவியாக இருந்ததாம். பெரிவாளுடைய ஒரு செய்தி பிடிஐ காமிச்சு அது ரொம்ப உதவியாக இருந்ததாம். அது எல்லா பேப்பர்லேயும் பெரிவா இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி அப்புறமா அதை கருப்பு கொடி இதெல்லாம் ரொம்ப கம்மியாகி ரொம்ப காமிக்காமல் அவர் கௌரவமாக வரவழைத்து அவர் கௌரவமாக அனுப்பிச்சி வச்சாலாம். எதுக்கு சொல்ல வருதுன்னா, நம்மெல்லாம் சொல்கிறோம் எம்மதமும் சம்மதம்னு எல்லாரும் சொல்கிறோம். எல்லாம் சொல்கிறதெல்லாம் வெறும் வாய் மட்டும்தான் இல்லையா? அது மனசளவில் இல்லை யாருக்கும். அதுவும் இந்துக்களாவது ஓரளவுக்கு எம்மதமும் சம்மதம் சொல்லி எல்லாம் சகிப்புத்தன்மையோடு இருக்கானா, மற்ற மதத்தினர் அவர்கள் சகிப்புத்தன்மையும் இல்லாமல் அவளுடைய அந்த ஒரு மதங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கா. இந்துக்களாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு சொல்கிறோம். அதான் பெரிவா தான் இந்த மாதிரி மத துவேஷம் இல்லாமல் மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு ஒரு இதோட பெரிவா நடந்துட்டுருக்கா. ராகத்வேஷம் இல்லாமல் பெரிவா ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி வாழ்ந்து காமிச்சவா பெரிவா மட்டும்தான் அப்படி இருந்திருக்கா. மற்றவாள் நம்ம வாய் அளவில் சொல்கிறதா தவிர ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் பெரிவா எல்லாருக்கும் ஒரு ஒரு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் உதவியாக இருந்தால் கூட, மற்ற மதத்தினராக இருந்தால் கூட பெரிவா செஞ்சுருக்கா. அதனால் பெரிவாளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ராகத்வேஷம் கிடையாது எந்த ஒரு மதத்தினர் பேர்லேயும். அதை தான் நம்ம பெரிவாளுடைய ஒரு ஃபாலோயர்ஸாக நம்ம இருக்கும் பொழுது நம்மளும் ஒரு சகிப்புத்தன்மையோட எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட மக்கள் நம்ம எல்லோரும் வாழ்ந்தால் பாதி கன்ஃபியூஷன் நாட்டில் குறைஞ்சிரும் அப்படின்னு தான் தோன்றுறது இல்லையா? அது மாதிரி போப்பாண்டவர் வந்தபொழுது பெரிவா வேறு மத தலைவர் தான், நம்ம கிளப்பி விடணுன்னா கிளப்பி விடலாம் இல்லையா? பெரிவா அப்படி இல்லாமல் பண்ணாமல் அவர் அவர் ஒரு மத தலைவர், அவரை உலகளவில் ஒத்துன்ட்ருக்கா. அவளை அவர் கௌரவமாக வரவழைச்சு கௌரவமாக அனுப்பி வைங்கோ, இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்கோன்னு பெரிவா சொல்கிறான்னா, அதுவும் பெரிவா ஒரு இந்து மத தலைவர். அவர் சொல்கிறாருன்னா அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு மனசு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருக்கோம். நம்மளை அங்கே விடுவாள், நம்மளை அப்படி வரவேற்பாளா? அந்த ஊரில் வரவேற்க மாட்டான். ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் இதெல்லாம்
எல்லாவற்றும் எல்லாரையும் ஏற்றுண்டு எல்லாரையும் கௌரவமாக வரவழைச்சுண்டு எல்லாருக்கும் கௌரவம் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்கிறது. எப்பேற்பட்ட ஒரு மத நல்லிணக்கம், ஒரு மத சமரச பாவம் அந்த மகானுக்குன்னு பாருங்க. அவர் ஒரு இந்து மத தலைவர் தான், இருந்தாலும் சமரச பாவத்தோட பெரிவா வாழ்ந்தா. ராகத்வேஷம், கோபமோ துவேஷமோ எந்த ஒரு மதத்தினருக்கும் இடமும் பெரிவாளுக்கு கிடையாதுங்கிறது இது மாதிரி எத்தனையோ ஒரு அனுபவங்களில் ப்ரூவ் ஆகுது இல்லையா? ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, சந்திரசேகர பாஹிமாம் சந்திரசேகர ரக்ஷமா.